ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா ஸ்டைலில் வடகரி எப்படி செய்வோன்னு பார்த்துருவோமா? அதுக்கு கடலை பருப்பை மினிமம் 1 hour ஊற வச்சு மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததை சூடான எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கணும். பொன்னிறமாக ஆகாமல் இந்த மாதிரி. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு போட்டு அது நல்லா வறுபட்டு வந்தோன்னே அதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ பொடியாக அரைகிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனோன்னே இது கூட தக்காளி ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா சேர்ந்து வதக்கிட்டு அது நல்லா வதங்கி வந்தோடனே இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஊற்றி குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடுறோம். ஒரு 3 நிமிஷம் கழித்து இந்த தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா கொதிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உப்பு, காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணி சரியாக இருந்ததுன்னா இதில் நம்ம வறுத்து வச்ச வடையை உதிர்த்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா உதிர்த்த வடையை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த வடையும் குழம்போடு ஊற வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணோன்னா நமக்கு சுவையான வடகரி ரெடி ஆகிடும். ஸோ எங்கள் அம்மா ஸ்டைலில் வடகரி எப்படி செய்கிறதுன்னு சொன்னேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி